நீங்க 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்கன்னா எது சம்பந்தமா நீங்க பிரிண்ட் பண்றீங்களோ அது சம்பந்தமான 3D டிசைன் சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் மினியேச்சர் பண்றீங்க அப்படின்னா அதிகமா ஜிபிரஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டிசைனை ஜி கோடா கன்வெர்ட் பண்ற ஸ்லைசர் பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்றதுக்கு கத்துங்க. நம்ம ஸ்லைசர்ல இருக்க ஆப்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால பிரிண்ட் பண்ற டைம் சேவ் ஆகும், மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கம்மியாகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிரெய்லைட்டி ஸ்லைசர் அதிகமா யூஸ் பண்ற கியூரா ஸ்லைசர்ல இருக்கிற மாதிரியே இதுலயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பாத்தீங்கன்னா நீங்க டிசைன் பண்றதுக்கு வேற சாஃப்ட்வேர் போவீங்களா, அதுல இருக்க சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்கனால இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் மிச்சமாகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்றப்ப டிஃபரெண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் தேவைப்படும். கியூரால பாத்தீங்கன்னா நார்மல் சப்போர்ட் இருக்கும், ட்ரீ சப்போர்ட் இருக்கும். ட்ரீ சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்லயும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கு. எல்லா ஸ்லைசர்லயுமே இந்த மாதிரி நார்மல் சப்போர்ட், ட்ரீ சப்போர்ட் இருக்கு. பட் மேனுவல் கொடுத்துட்டு நீங்க பிரஷ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் சப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஃபிளிப் நேம் மேக் பண்றப்ப நான் பாத்தீங்கன்னா மெஸ்மிக்சர் யூஸ் பண்ணுவேன். அந்த சாஃப்ட்வேர் போகாம டைரக்டா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நான் ரெடி பண்ணிக்குவேன். கியூரால ட்ரீ சப்போர்ட் கொடுத்தோம்னா ஃபிளிப் நேமுக்கு எப்படி ஆகும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு பிரிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸா பண்றப்ப அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாவும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்ப்ளிட் பண்றதுக்கு தனியா பாத்தீங்கன்னா பிளண்டர், அதுக்கப்புறம் ஜிபிரஸ் சாஃப்ட்வேர் போவேன். பட் பாத்தீங்கன்னா இதுலயே பிளேன் கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தெரியுது. அதாவது ஹோல்ஸ் கிரியேட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா லித்தோஃபைன் மேக்கர்ல நான் பாத்தீங்கன்னா ஒரு கீ செயின் ரெடி பண்ணுவேன். அதுல நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா கீ செயின்ல மேக் பண்ணணும்னு நினைப்பேன். அது பாத்தீங்கன்னா பிளண்டர் இல்லைன்னா ஜிபிரஸ் சாஃப்ட்வேர்ல போய் ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைசர்ல நம்ம கொடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னா டைரக்டாவே நீங்க இதுல ஹோல்ஸ் எந்த ஷேப்ஸ்ல வேணும்னாலும் நீங்க அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் மட்டும் இல்ல, நீங்க எந்த அளவுக்கு லேயர்ல கட் பண்ணி எடுக்கணும், எவ்வளவு திக்னஸ்ல கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூலியன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூலியன்லாம் வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டையும் பாத்தீங்கன்னா ரெண்டையும் மெர்ஜ் பண்றது யூனியன் அப்படிம்பாங்க. அது போக டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது. இன்டர்செக்ட் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் காமனா இருக்க பகுதி மட்டும் நமக்கு காட்டும். அதாவது ஃபிளிப் நேம் உருவாக்குறதுக்கு இந்த இன்டர்செக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாலோ டைப்ல பாத்தீங்கன்னா இதுல பிரிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த பொம்மை இருக்கு அப்படின்னா இதோட அவுட்லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். பட் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். நம்ம அதோட திக்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாம். அது இன்ஃபில் அந்த வாலோட எத்தனை லைன் வரணும் அந்த மாதிரி செட்டிங்லாம் கொடுக்கணும். பட் இதுல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்பவே ஈஸியா இருக்கு. ரெண்டு ஆப்ஜெக்டையும் தனித்தனியா பிரிண்ட் பண்ணுவோம். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒட்டுவோம். அப்படி ஒட்டுறப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னா மின்பின்னா வச்சுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா தெரியும். நம்ம டேஸ்டா போற இடத்துக்கு கூட ஆகிரும். நம்ம ஃபெவிக்விக்கே யூஸ் பண்ணாம சும்மா பாத்தீங்கன்னா கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ற மாதிரியே ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்றப்ப டைப்பா வேணுமா ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இடையில கனெக்டர் தேவை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப பெரிய சைஸ் மாடல் பண்றீங்க அப்படின்னா எந்த இடத்துக்கு நம்மளோட பிரிண்டரோட பெட் சைஸ் பிடிக்குமோ அந்த இடத்துக்கு அந்த ஆப்ஜெக்ட நம்ம அத்தனை துண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியா பாத்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்றதுக்கு இந்த கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ணி நம்ம ஈஸியா அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற சூப்பரான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெட் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு பெட் பாத்தீங்கன்னா வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா ஸ்லைஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாம நம்ம ஈஸியா தனித்தனி மாடலா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மல்டி கலர் பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி கலர் ஃபிலமெண்ட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட சிங்கிள் எக்ஸ்ட்ரூடர் தான் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிலமெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ற மாதிரியும் இதுல லேயர் ஹைட் எந்த ஹைட்ல உங்களுக்கு பாஸ் வேணுமோ அந்த ஹைட்ல இந்த மாதிரி ஆட் பாஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். பட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகல. இந்த CR6க்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைலே இல்ல, அதனால ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. அதை பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். கட் பண்றது, ஸ்ப்ளிட் பண்றது, அந்த பூலியன் ஆப்ஷனவே என்ன யூஸியா பண்றது. இருக்கிற பார்ட்ஸை பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். திங்கர் கேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கீ செயின்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட்ஸா பாத்தீங்கன்னா இதுல மாத்திக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இதுலயே ப்ரிவியூ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஃபிலமெண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி பாக்குறது. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு டிசைன் சாஃப்ட்வேர்ல பண்றோம் அப்படின்னா இருக்கிற பேசிக்கான ஷேப்ஸை தான் நம்ம தனித்தனியா ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா யூனியன் கொடுத்து பண்ணாம நம்ம கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு பார்ட்ஸ் ஆட்டம் தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா இங்க வந்து மேல இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தனித்தனி ஆப்ஜெக்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கீழே பெட்ல அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்துடும். அதே இது அதை பார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே பெட்டுக்கு வராது, அந்த ஆப்ஜெக்ட்லயும் இருக்கும். பட் அது ஒரு தனி பார்ட்ஸா இருக்கும்.
அந்த பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஈஸியா மல்டி மெட்டீரியல் பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம கலர் சேஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க 3D print பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைன் பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்டா வச்சிருக்கோம். அதை ஃபிளிப் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணாலே ஜெனரேட் பண்றது. ஜிப்ரஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா தேவைப்படுற இது போக பாத்தீங்கன்னா பேசிக்கான ஷேப்ஸ், அந்த பேசிக்கான ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா மாடிஃபையரா யூஸ் பண்றது. கீ செயின்ஸ் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்சிக்கான ஷேப்ஸ் இருக்கு, அது போக டெக்ஸ்ட் இருக்கு. ஜி கோட் பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுல அட்வான்ஸ் செட்டிங் இருக்கு, அதை எனபிள் பண்ணா தான் ஃபுல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா பிகினர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி நார்மலா அதிகமா தேவைப்படுற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. பிரிண்டர்ல ஏதாவது டெஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கப்பல், டெம்பரேச்சர் டவர், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திங்க்வர்ஸ்ல போய் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுலயே கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணிருக்க 3D பிரிண்டோட காஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா இதுலயே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். அப்படி கிராமுக்கு 6 ரூபாய் அப்படின்ட்டு எவ்வளவு மெட்டீரியல் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த நெகட்டிவுமே இல்லையா, எல்லாமே நல்லா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கு. சாஃப்ட்வேர் யூஸ் பண்றப்ப 1-2 டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி